ஹாய் கைஸ், இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டுக்கும் ஒரு ஹேக்கருக்கும் என்ன வித்தியாசம், அவங்க என்னென்ன பண்ணுவாங்க, அண்ட் நம்ம தினம் யூஸ் பண்ணிட்டு இருக்க யூபிஐ, ஃபோன்பே, அதாவது ஃபோன்பே, ஜிபே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு செக்யூர், அண்ட் நம்ம யூஸ் பண்ணுற ஐக்ளவுடு, ஆப்பிள் டிவைசஸ் அண்ட் ஆண்ட்ராய்டு இதுக்கெல்லாம் எந்த அளவுக்கு செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது, அண்ட் எந்த அளவுக்கு வந்து நம்ம அதை சேஃபாக யூஸ் பண்ணணும், நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஸோட பெர்மிஷன்ஸ் பற்றி பேசலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு வந்து நம்மளை சேஃபாக வச்சுக்கிறதுன்றதுக்காக சில விஷயங்களும் சொல்லலான்னு இருக்கேன். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி தான். சில பேர் சொல்வீங்க இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும்ப்பா, இதெல்லாம் இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கா அப்படின்ட்டு. பட் ஸ்டில் எல்லாருக்கும் தெரியும்னா ஏன் இன்னும் வந்து இந்த மாதிரி அட்டாக்ஸோ இல்லை இந்த மாதிரி ஸ்கேம்ஸோ நடக்குது. இதை வந்து அட்டாக்னு சொல்கிறது வந்து இது வந்து ஒரு ஸ்கேம்னு தான் சொல்லணும். மக்கள் வந்து அறியாமையினால சில விஷயங்கள் வந்து இறக்குறாங்க, அதில் ஒன்று தான் இது. ஸோ பேமெண்ட்ஸ் பற்றி வந்து இந்த விஷயத்தில் வந்து நான் கொஞ்சம் பேசணும்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க என்னோட ஜிபே அக்கௌண்ட் ஹேக் பண்ணிட்டாங்க, இல்லை பேடிஎம் அக்கௌண்ட் ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. பட் அங்கே நடக்கிறது ஹேக்கிங் இல்லை, ஒரு ஸ்கேம் மாதிரி. உங்களோட பேராசையை தூண்டி அவங்க வந்து பண்ணுறாங்க. அது பேர் வந்து சோஷியல் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. வீடியோவில் வந்து அதை பற்றி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஹேக்கருக்கும் ஒரு சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டுக்கு என்ன வித்தியாசம்ன்றது சொல்கிறேன். ஒரு ஹேக்கர்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஸ்கில்டு பர்சன். அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு நெட்வொர்க்கையோ இல்லை அந்த சிஸ்டமையோ ஆக்சஸ் பண்ணி, அதாவது அன்ஆத்தரைஸ்டாக ஆக்சஸ் பண்ணி அதன் மூலமா சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனோ அவங்க வந்து மெலிசியஸாக எடுத்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஹேக்கர். இதே வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல்ன்றவங்க வந்து இப்போ ஒரு ஹேக்கர் வந்து ஒரு எக்ஸ்ப்ளாய்ட்டை வந்து யூஸ் பண்ணி ஒரு சிஸ்டம் அன்ஆத்தரைஸ்டாக ஆக்சஸ் கெயின் பண்ணுறாங்கன்னா ஒரு சைபர் செக்யூரிட்டியோட எக்ஸ்பர்ட் வேலை என்ன அப்படின்னா அவங்க வந்து அந்த இடத்தை கண்டுபிடிச்சி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நிறைய எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் இருக்கு, நிறைய வல்னரபிலிட்டி இருக்கு. எக்ஸ்ப்ளாய்ட்னா என்ன அப்படின்னா சிஸ்டம்ல இருக்குன்னா அந்த சிஸ்டம் வந்து ஏதோ ஒரு வீக்னஸ் இருக்கு, அந்த வீக்னஸை ட்ரிகர் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளாய்ட்னு ஒன்று வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த பேரோட வார்த்தையே அதான் அர்த்தம். யாரோ ஒருத்தரோட வீக்னஸ் வச்சு நம்ம அதை வந்து அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அதன் மூலியமா நம்ம ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிறது தான் வந்து ஆக்சுவலி எக்ஸ்ப்ளாய்ட். அந்த வல்னரபிலிட்டி இருந்தால் மட்டும் தேடி கண்டுபிடிச்சு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். வல்னரபிலிட்டிலே நிறைய வல்னரபிலிட்டி இருக்கு. நம்ம யூஸ் பண்ற ஆண்ட்ராய்டு டிவைசஸ்லயும் நிறைய வல்னரபிலிட்டி இருக்கும். சில பேர் பக்குக்கும் வல்னரபிலிட்டிக்கும் வித்தியாசம் தெரியாது. அண்ட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னா பக்குக்கும் வல்னரபிலிட்டிக்கும் இருக்கிற வித்தியாசம். ஒரு வல்னரபிலிட்டி இருந்ததுன்னா அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. சிலர் வந்து ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஃபைல் அனுப்புறது மூலியமா என்னால அன்ஆத்தரைஸ்டா உங்களோட சிஸ்டம்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது. அதான் வந்து RCE. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த மாதிரி வல்னரபிலிட்டிலாம் நம்ம OSலயோ இல்லை நம்ம யூஸ் பண்ற வெப் ப்ரௌசர்ஸ்லயோ பிரசன்ட் ஆயிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் இதெல்லாம் தெரியாம இஷ்டத்துக்கு ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஹேக்கருக்கும் சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டுக்கும் இதான் வித்தியாசம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ஹேக்கர் தான் வந்து சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அப்படி இல்லை, ஒருத்தன் நல்லவனா இருந்து அவன் நான் ஹேக் பண்றேன், இப்படிதான் அதை ஹேக் பண்றேன், இதை வச்சுதான் ஹேக் பண்ணேன்னு சொன்னானா அவன் ஒரு நல்ல ஹேக்கர் இல்லை சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட். அப்படி இல்லை, அவன் வந்து அது அவனோட ஓன் இன்டென்ஷனுக்காக யூஸ் பண்றான்னா அவன் வந்து ஒரு ஹேக்கர். ஸோ இதை தான் வந்து நீங்க ஒயிட் ஹேட், பிளாக் ஹேட் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ வந்து எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதில் ரிமோட் எக்ஸிகியூஷன் வந்தபோது நான் ஈஸியாக வந்து உங்கள் இதில் வந்து அன்ஆத்தரைஸ்டாக ஆக்சஸ் பண்ணுவேன். எப்படி அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஃபைல் அனுப்புகிறேன், அந்த ஃபைலை வந்து நீங்கள் தெரிஞ்சிட்டோம், நான் இது ஒரு கேமு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன்னா அது உங்களுக்கு ஃப்ரெண்டோ இல்லை தெரிஞ்சவங்களோ இல்லை தெரியாதவங்களோ நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அதை ஓப்பன் பண்ணிடுவீங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன பேக்ரவுண்டில் என்ன நடக்குது உங்களுக்கு தெரியாது. பட் உங்கள் சிஸ்டம் ஹேக் ஆகி உங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் ஏற்கனவே ஒருத்தவங்களுக்கு வந்து போக ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் இப்போ வந்து ஒரு விக்டிம் ஆகிட்டீங்க, அட்டாக்கருக்கு உங்களோட பாஸ்வேர்ட்ஸ் நீங்கள் டைப் பண்ணுறது இல்லை நீங்கள் சர்ச் பண்ணுறது எல்லாமே வந்து அவங்களுக்கு போகும். அண்ட் இதை பண்ணுறது மூலியமா பேசிக்காக என்னால் உங்களை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியும். இன்னும் கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும்னா அதுக்கப்புறம் தான் அந்த அட்டாக்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அட்டாக் சைக்கிள்ன்றது வரும்போது அது வந்து டிஃப்ரெண்டான ஃபேஸில் வரும். ஏன்னா உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாதான் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு அட்டாக்கை கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதான் வந்து ஆக்சுவலாக மோஸ்ட்லி வந்து நடக்கிற தப்புகள். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மோட் APKsன்ற விஷயத்த வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆண்ட்ராய்டு இப்போ விண்டோஸ் 365 ஃபைலோ இல்லை PNG ஃபைலோ அமைச்சா மேபி நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணால் கூட ஹேக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது அது என்னன்னு தெரியாமல் யூஸ் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக அது வந்து டேஞ்சர் தான். ஸோ விண்டோஸில் இருக்கிற மாதிரி இங்கே வந்து ஒரு விஷயம் வந்து ஆண்ட்ராய்டில் கிடையாது. அதாவது டேரெக்டாக ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணோன்னா எக்ஸிக்யூட் ஆகிக்குமானா கிடையாது. அன்லஸ் அதில் ஒரு வல்னரபிலிட்டி இருந்து அந்த வல்னரபிலிட்டி ட்ரிகர் ஆச்சுன்னா மட்டும்தான் ஆண்ட்ராய்ட்லேயுமே. ஸோ ஆண்ட்ராய்டுன்னு வந்துட்டா நம்ம APK ஃபைல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அதாவது இன்ஸ்டால் பண்ணும்போது APK ஃபைல்ஸாக ஏற்றுறது இல்லை, நம்ம குரோம்லேருந்து ஏற்றுறது இல்லை, ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்லேருந்து ஏற்றுனா மேபி அதில் வந்து ஒரு வைரஸ் இருக்கு. நான் மோட் APKன்னு சொன்ன விஷயம் எதுக்குன்னா இப்போ நான் ஸ்பாட்டிஃபைலாம் வந்து நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரீயாகவும் இருக்குது, பட் ஒரு ப்ரோ வெர்ஷன் இருந்தால் தான் வந்து ஒரு ஆட் ஃப்ரீயாக உங்களால் மியூசிக் கேட்க முடியுன்றதுக்காக யூஸ் பண்ணுவீங்க. இல்லை அமேசான் பிரைம் இல்லை நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி ஆப்ஸோட மோட் வெர்ஷன் யூஸ் பண்ணுவீங்க, அதாவது மாடிஃபைட் வெர்ஷன்.
எதுக்கு அப்படின்னா ரேண்டமாக உங்களால் யூஸ் பண்ணாத விஷயம்லாம் அங்கே வந்து ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் என்ன விஷயம் அப்படின்னா அந்த மோட் ஏபி கேஸ் வந்து ஒரு வைரஸாக கூட இருக்கலாம். வைரஸ்னு சொல்கிறத விட அது ஒரு மேல்வேராக இருந்து உங்களோட இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு ஹேக்கருக்கு அனுப்புகிற மாதிரி ஒரு ஃபைலாக கூட இருக்கலாம். ஸோ தேர்ட் பார்ட்டியாக டவுன்லோட் பண்ணுறதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது அவ்வளோ நல்லது. அண்ட் மோர் ஓவர் வந்து ப்ளே ஸ்டோரே வந்து அந்த ஆப்ஸ்லாம் டிடெக்ட் பண்ணும். இப்போ நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் ஏற்றினாவே உங்கள் ப்ளே ஸ்டோர் வந்து ஒரு அலர்ட் கொடுக்கும். அண்ட் இல்லை நீங்கள் ஒரு ஃபைல் தெரியாமல் டவுன்லோட் பண்ணுறது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கூட உங்களுக்கே தெரியும். ஏன்னா அது வந்து நிறைய ஃபைல் ஆக்சஸ் கேட்கும். ஒரு ஏபிகேனா அதுக்கு ஆக்சஸ் கொடுத்தா மட்டும் தான் அதை இன்ஸ்டால் ஆக முடியும். ஸோ நீங்கள் ஒரு MP4 ஃபைல் டவுன்லோட் பண்ணுறீங்க, அந்த இடத்துல வந்து ஒரு ஏபிகேவை யாராவது மெர்ஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா உங்களோட வீடியோ பிளேயருக்கு வந்து உங்களோட ஃபோன் கால் இல்லை மற்ற விஷயங்கள் எந்த இதுவுமே தேவைப்படாது. ஸோ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக அதை வந்து டிஸ்அலோவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது அலோவ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட சிஸ்டம் வந்து தப்பிச்சிடும். இன்கேஸ் அந்த பிளே ப்ராடக்டையும் பைபாஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா தான் சிக்கல். மோர் ஓவர் வந்து அந்த மாதிரி நடக்காது. ஏன்னா Android 9க்கு மேலேயே வந்து அவங்க வந்து அந்த விஷயத்தை வந்து ப்ரிவென்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கு அடுத்த வர ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸ் எல்லாமே வந்து இன்னும் செக்யூரிட்டியில் வந்து நல்லா முன்னேறி தான் இருந்தது. அதாவது இப்போ ஒரு ஆப்பிள் ஐஃபோன் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஒரு ஆண்ட்ராய்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, சேம் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி தான் இருக்குது. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா யூசரோட யூசேஜ். எல்லாரும் சொல்லுவாங்க ஆப்பிள் வந்து சேஃப் அண்ட் செக்யூர் அப்படின்ட்டு. ஆனால் நான் நிறைய பார்த்துருக்கேன். iCloud இருக்குது, அதில் வந்து நிறைய ரேன்சம்வேர் அட்டாக்ஸ் வந்து நடக்குது. ஏன் நானே ரேன்சம்வேரால் முன்னாடிலாம் அட்டாக் ஆகியிருக்கேன். கேம்ஸ் டவுன்லோட் பண்ணும்போது இல்லை இதெல்லாம் பண்ணும்போது பார்த்து டவுன்லோட் பண்ணணும். மோரோவர் வந்து காசு பே பண்ணி பண்ணால் வந்து நல்லது. ஏன்னா ஸ்டீம் இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் வந்து வைரஸ் ஃப்ரீயாக இருக்கும் மோரோவர். பட் நீங்கள் இதே வந்து ரீபேக்ஸோ இல்லை ஏதோ வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளமில் தான் முடியும். நான் யூஸ் பண்ணலன்னு சொல்ல மாட்டேன், பட் ஒரு காலத்தில் யூஸ் பண்ணேன். இப்போ வந்து தேவைப்பட்டா அந்த சாஃப்ட்வேர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை ஃப்ரீயாகவே யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். இல்லை அப்படின்னா ஏதாவது ட்ரை பண்ணுவேன், பட் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ரீசன் வந்து அதில் வந்து ஏதாவது வைரஸ் ஃபைலோ இல்லை ஏதோ ஒரு மேல்வேரோ இருக்கும். அதனால தான் வந்து மோரோவர் எல்லாரும் அட்வைஸ் பண்ணுறது வந்து ஒரிஜினல் சாஃப்ட்வேர்ஸே யூஸ் பண்ணுங்கள், கிராக் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்கலாம், கிராக் சாஃப்ட்வேர் விற்கிற விலைக்கே வாங்கிட்டு இருக்க முடியாது ப்ரோ அப்படின்லாம். பட் இருந்தாலும் வந்து நம்ம சேஃபாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மோரோவர் வந்து இந்த விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ பேமெண்ட்ஸ்னு வரும்போது நிறைய பேர் வந்து யூபிஐ அண்ட் ஜிபே, பேடிஎம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இதில் என்ன ப்ராப்ளம்னா அவங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஜிபே யூபிஐல ஹேக் பண்ணிட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுதான் கிடையாது. அவங்க ஹேக் பண்ண முடியாது, பட் இன்ஸ்டெட் வந்து உங்களை வந்து ஏமாற்ற தான் முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் திடீர்னு ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு வந்து தெரியாமல் 10,000 ரூபா அனுப்பிச்சிட்டேன், அதை திருப்பி அனுப்புங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் வந்து ஆமாம் அவங்க அனுப்பிச்சிட்டாங்கன்னு செக் பண்ணால் அவங்க அனுப்பிச்சிருப்பாங்க. பட் திருப்பி நீங்கள் இது பண்ணும்போது அவங்க உங்களுக்கு ஒரு QR ஸ்கேன் பண்ணி இதில் இருந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே நீங்கள் நோட்டீஸ் பண்ணாமல் விட்டீங்கன்னா அந்த QRலேயே வந்து ஒரு இன்பில்ட் அமௌண்ட் இருக்கும். ஏற்கனவே அவங்களே கிரியேட் பண்ணிடுவாங்க. எனக்கு வந்து இந்த அமௌண்ட் இந்த QRக்கு வந்து ஒரு 10,000 போடணும் அப்படின்ட்டு அதை வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இல்லை நீங்கள் கொடுத்ததை விட அவங்க அனுப்புனதை விட அதிகமான அமௌண்ட் இருக்கும். இப்போ அனுப்பும் போது என்ன ஆகிடும்னா உங்கள் அமௌண்ட்டும் சேர்த்து அவங்களுக்கு. ஸோ இதை வந்து நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா ஹேக்கிங் நினச்சிட்டாங்க. இது ஆக்சுவலாக ஹேக்கிங் இல்லை, ஸ்கேமிங். இன்னும் அக்யூரேட்டாக சொல்லணும்னா இது வந்து ஒரு ஃப்ராடுத்தனம். இதை சோஷியல் இன்ஜினியரிங் சொல்லலாம். இதை வேற மாதிரியும் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் அனுப்பிச்சிட்டு உடனே வந்து உங்களுக்கு 10,000 ரூபாய் என்ன இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் என்ன பண்ணுவீங்க, 10,000 ரூபாய் கிடையாது லிங்கை கிளிக் பண்ணிடுவீங்க. அப்போ அது உடனே உங்களை வந்து QR ஸ்கேன் பண்ண சொல்லுவோம். நீங்கள் ஸ்கேன் பண்ணால் உடனே வந்து 10,000 வந்து பே பண்ண சொல்லுவோம். நீங்கள் அது வந்து இப்போ தான் ஒரு புது யூஸராக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அது உங்களுக்கே தெரியாது. இது வந்து பணம் அனுப்ப சொல்லுது, பணம் எனக்கு வரல அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா எப்பெல்லாம் பணம் அனுப்புறோமோ அப்போ மட்டும் தான் வந்து உங்களோட எம்பின்லாம் கேட்கும். பட் சிலர் என்ன பண்ணுவாங்க, அது தெரியாமல் அவங்க எம்பின்லாம் போட்டு அனுப்பிச்சிடுவாங்க. அது போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே தெரியும் காசு வந்து இதாயிடுச்சு, நம்ம வந்து அதை வந்து ஸ்கேம் பண்ணிட்டாங்க நம்மள அப்படின்றது அதுக்கப்புறம் தான் தெரியுது. ஸோ யூபிஐன்றது வந்து ஒரு சேஃபான கான்செப்ட் தான், பட் அதை யூஸ் பண்ணுற விதம்ன்றது தான் இருக்குது. உதாரணத்துக்கு நிறைய தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ் ஏற்ற வந்து உங்களோட டீட்டெயில்ஸை வந்து நீங்களே கொடுக்குறீங்க. இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி வந்து உங்களோட டேட்டா வந்து நல்ல விதமாக யூஸ் பண்ணால் பரவாயில்ல. ஏன்னா இப்போ டேட்டா தான் வந்து உலகமேன்ற மாதிரி ஆயிடுச்சு. உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து இப்போ பவர். அதை வந்து யூஸ் பண்ணி நம்ம என்னன்னாலும் பண்ணலாம். ஸோ அதை நல்ல விதமாக யூஸ் பண்ணுறது கெட்ட விதமாக யூஸ் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுது எல்லாமே தெளிவாக சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் அந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ ட்ரூ காலரே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பேக்ரவுண்டில் நிறைய வேலை பார்த்தாங்க, நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் லீக் பண்ணாங்கன்ற மாதிரி கணக்கு. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக அதெல்லாம் தடுக்கலாம். ஸோ டேட்டா பற்றி பேசும்போது நிறைய டேட்டா வந்து நம்மளே கொடுக்குறோம். உதாரணத்துக்கு கூகுள் வந்து ஒரு டைப்பாக டேட்டா கலெக்ட் பண்ணும்,
ஃபேஸ்புக் ஒரு மாதிரி கலெக்ட் பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக அதை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அவங்க டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது பிரச்சனை இல்லை, பட் அதை அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றதை வந்து அவங்க சொல்லிட்டு தான் பண்ணுவாங்க. நம்மளும் அதுக்கு அலோவ் பண்ணிட்டு தான் அதை கொடுக்குறோம். பட் அதையும் மீறி நம்ம வந்து ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணுறோன்னா அது வந்து நமக்கு வந்து தெரியாமல் பண்ணுற மிஸ்டேக்காக இருக்குமே ஒழிய யாரும் வந்து உங்களை ஹேக் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ வேற ஏதாவது எக்ஸாம்பிள் அப்படின்னா, இப்போ டெலகிராம் இருக்கு. முன்னாடி வந்து டெலகிராமில் அந்த அளவுக்கு வந்து பைரசி கிடையாது, பட் இப்போ டெலகிராமில் நிறைய பைரசி. உதாரணத்துக்கு உங்களால் ஒரு மூவியை வந்து அது ரிலீஸாக நினைக்க டவுன்லோட் பண்ண முடியும். அது மட்டும் தானே இல்லை, நிறைய சாஃப்ட்வேர்ஸே வந்து கிராக்கில் டவுன்லோட் பண்ண முடியும். நீங்கள் இப்போ ஒரு ப்ரௌசருக்கு போகணுன்ற அவசியமே இல்லை. ஆக்சுவலாக ப்ரைவசி வந்து ப்ரமோட் பண்ணல, பட் இப்படி தான் வந்து பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பைரசி பேஸ் பண்ண சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறது என்றைக்குமே டேஞ்சர் தான். அது எனக்காக இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரிஜினல் சாஃப்ட்வேரே யூஸ் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா நம்ம டேட்டா வந்து ப்ரெஷியஸ். நம்மளை பற்றின டேட்டா வெளியில் லீக் ஆச்சுனாவே வந்து நமக்கு வந்து அது ஆபத்து தான். ஏன்னா சிலர் வந்து அவங்களுக்கே தெரியாமல் அவங்களோட டேட்டா கொடுத்துருவாங்க. அவங்களோட டேட்டா பர்த்தோ இல்லை அவங்களோட கார்டு டீட்டெயில்ஸோ இல்லை ஏதோ ஒன்று அவங்க கொடுத்து வச்சிருவாங்க அவங்களுக்கே தெரியாமல். ஆனால் அது என்றைக்கோ ஒரு நாள் ஹேக் ஆகும் போது தான் தெரியும் அவங்க இந்த மாதிரி விஷயத்தில் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணணும். ஒரு ஃப்ரெண்டு யூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு உடனே அதை நீங்களும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிடக்கூடாது. அண்ட் டேட்டாவை எப்படி யூஸ் பண்ணுன்றது நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது ஒருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு நான் ஒரு மாதிரி என் டேட்டாஸ் ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, நீங்கள் ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ டேட்டாவை வந்து என்ன மாதிரி யூஸ் பண்ணுன்றது தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணுறது தான் இதில் மெயின். இப்போ ட்விட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ட்விட்டரில் வந்து ரீசெண்டாக ஒரு டேட்டா பிரீச் நடந்துச்சு. ஃபேஸ்புக்கில் 2020 ரேஞ்சில் வந்து நடந்துச்சு, 2020 நடந்துச்சு. அப்பவும் வந்து நிறைய யூசர்ஸோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் வந்து லீக் ஆயிருந்தது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஒன்று அந்த சிஸ்டம், அதாவது ஃபேஸ்புக்கில் வந்து இந்த ஏதோ ஒரு செக்யூரிட்டி ப்ராப்ளமாக இருக்கலாம். அவங்க வந்து ஏதோ ஒரு வல்னரபிலிட்டி கண்டுபிடிச்சி அதன் மூலியமாக டேட்டாவை வெளியில் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா யூசர்ஸ் வந்து அவங்க வந்து ஏமாந்துருக்கலாம். ஏதோ ஒரு ஃபிஷிங் லிங்கை கிளிக் பண்ணிட்டா அந்த ஃபிஷிங் லிங்க்ல வந்து அவங்களோட டேட்டாவை என்டர் பண்ணிருக்கலாம். இல்லை ட்விட்டரில் வந்து தேவையில்லாத டேட்டாவை வந்து யூஸ் பண்ணிருக்கலாம். இப்போ ரிவர்ஸ் சர்ச்ன்ற விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ ஒரு ஆன்லைன்ல வந்து ஒரு இமேஜ் இருக்குன்னா அந்த இமேஜ் வந்து கன்ஃபார்மாக நிறைய இடத்துல ஃபேக் வெப்சைட் அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும். ஸோ இதை நான் திரும்பவும் சொல்கிறேன், டேட்டாவை வந்து யூஸ் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. நீங்கள் எந்த செட் ஆஃப் இதுக்குனாலும் போகலாம். நீங்கள் ஆப்பிள் போகலாம், இல்லை ஆண்ட்ராய்டு போகலாம், இல்லை பிளாக்பெரிக்கே போகலாம். எங்கே போனாலும் சுற்றி முற்றி வந்து இன்டர்நெட்டுன்றது சேஃப் கிடையாது. தேர் இஸ் நத்திங் சேஃப் இன் இன்டர்நெட்டுன்றது தான் உண்மை. எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். அதை வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சாதான் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ண தெரியலன்னா தயவுசெய்து வந்து அதை யூஸ் பண்ணுறதை விட்டுருங்க, இல்லை யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. விட முடியாது. ஏன்னா இது வந்து நம்ம உங்களால் வாட்ஸ்அப் இல்லாமல் ஒரு மெசேஜ் ஒருத்தருக்கு அனுப்பவே முடியாது. ஆனால் வாட்ஸ்அப் எப்படி ஒரு மெசேஜ் வந்து ஒரு பர்சன் அனுப்புதுன்னே நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கு பின்னாடி என்ன என்கிரிப்ஷன் ப்ராசஸ் இருக்குது, எப்படி வந்து டேட்டா வந்து ரிசீவர் சைட் டீக்ரிப்ட் ஆகும், இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஸோ மோர் ஓவர் உங்களை பற்றின டேட்டாவை நீங்கள் தான் கொடுக்குறீங்களே வழியே யாரும் உங்கள்கிட்ட வந்து திருடலை. சில சமயம் வந்து உங்களுக்கு சொல்லாமல் வந்து ஒரு கம்பெனியை யூஸ் பண்ணிச்சுன்னா அது வந்து உங்கள் மேலே மிஸ்டேக் கிடையாது, அந்த கம்பெனி பண்ணுற தப்புனால உங்கள் டேட்டா வெளில போகுது. அங்கேயும் வந்து நீங்கள் வந்து உஷாராக இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் வந்து இதை கொடுத்துருக்க முடியும். இப்போ இது மட்டும் தான் கிடையாது. ஏன் சில பேர் வந்து வீடியோ கால் ஃபோர்ஜரி கூட பண்ணுவாங்க. எப்படின்னா ரேண்டமாக ஒரு பொண்ணு வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்புகிற மாதிரி அமைச்சிட்டு அது மூலியமாக ஒரு ரேண்டம் ரெக்கார்டிங் ஓட விட்டுருவாங்க. அப்போ நீ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணு நீங்களும் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த இதை வந்து கேப்சர் பண்ணி வச்சுட்டு உங்களை மிரட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும். இது மட்டும் தான் இல்லை, இது மாதிரி நிறைய இருக்குது. அண்ட் மோர் ஓவர் வந்து ஹேக் ஆனதுக்கப்புறம் சில பேர் வந்து அக்கௌண்ட் ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் தான் போவாங்க. பட் ஹேக்கிங்க்கும் ஸ்கேமுக்கும் இதான் வித்தியாசம். ஒரு ஹேக்கர் வந்து டெக்னிக்கலாக பண்ணுவான், பட் ஒரு ஸ்கேமர் வந்து டெக்னிக்கலாக அவனுக்கு பெரிய நாலேஜ்லாம் இருக்காது, மக்களோட அறியாமையை பயன்படுத்தி யூஸ் பண்ணுவான். இது வந்து ஒரு ஸ்கேம். சோஷியல் இன்ஜினியரிங்கும் கிட்டத்தட்ட வந்து சிமிலராக இருக்கும். ஒருத்தரை ட்ரிக் பண்ணி பண்ணுறதுனால சிமிலராக இருக்கும். பட் சோஷியல் இன்ஜினியரிங் ஒரு டிஃப்ரெண்ட் ட்ராக். அது மேபி நீங்கள் ஹேக்கிங்குள்ளே அடங்குதுன்னு சொல்லலாம், பட் அதுதான் ஹேக்கிங்கே கிடையாது. ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு டிஃப்ரென்ஸே தெரியல. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸோ இல்லை ஏதோ விஷயங்கள் நான் தப்பாக சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு வந்து தோணுச்சுன்னா அந்த விஷயத்த வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை அடுத்த வீடியோவில் வந்து திருப்பி அதை யூஸ் பண்ண மாட்டேன். தேங்க்யூ.